ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா? Question number 8 பார்க்கலாம். If the temperature of a liquid can be measured in Kelvin units as xk and in Fahrenheit units as y degree f, the relation between the two systems of measurement of temperature is given by the linear equation y is equal to 9 by 5 into x minus 273 plus 32. ஸோ ஒரு லிக்விட் இருக்குது, அந்த லிக்விடோட டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா? கெல்வின் யூனிட்ஸ்லேயும் மெஷர் பண்ணுறாங்க and in Fahrenheit unitsலேயும் மெஷர் பண்ணுறாங்க. If the temperature of a liquid can be measured in Kelvin units as xk, கெல்வினில் வந்து மெஷர் பண்ணுறதை நம்ம xk அப்படின்னு சொல்கிறாங்க. Fahrenheit யூனிட்ஸில் மெஷர் பண்ணுறதை y degree f அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ரெண்டு மெஷரிங் ஸ்கேலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக நமக்கு கொடுத்துட்டாங்க. The relation between the two systems of measurement of temperature is given by the linear equation. அதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் இருந்து ஒரு 2 questions கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the temperature of the liquid in Fahrenheit if the temperature of the liquid is 313 Kelvin. ஸோ கெல்வினில் இவ்வளோ இருக்குது அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபாரன்ஹீட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து கெல்வினில் நம்ம எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, xk அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஃபாரன்ஹீட்டில் எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, y டிகிரி f அப்படின்னு மெஷர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு இதோட ரிலேஷன்ஷிப் என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to 9 by 5 into x minus 273 plus 32. ஸோ நமக்கு சொல்யூஷன் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற லீனியர் ஈக்குவேஷனை எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், கெல்வின் வந்து கொடுத்துருக்காங்க. கெல்வின் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கெல்வின் வந்து 313 கெல்வின் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இதோட ஈக்குவலண்ட்டான ஃபாரன்ஹீட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இது வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, கெல்வின் வந்து எக்ஸில் நம்ம மெஷர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இதில் இருக்கிற எக்ஸ் வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் இந்த 313 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ y is equal to 9 by 5 இன்ட்டு இந்த எக்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போடணும், 313 அப்படின்னு போடணும். ஸோ இங்கே நமக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க, xk அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 313 போடுறோம், மைனஸ் 273 ப்ளஸ் 32. ஸோ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 9 by 5 313 வந்து 273ஆல் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 8 9 10 11 40 வரும். கரெக்டாக? ஸோ 40 வரும் ப்ளஸ் 32. ஸோ 5 டேபிள்ஸில் கட் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ் வரும். 8 9s ஆர் என்ன வரும், 72 வரும். 72 ப்ளஸ் 32 பண்ணிங்கன்னா 4 வரும், 104 வரும். கரெக்டாக? ஸோ 104 அப்படின்றது என்னது, டிகிரி ஃபாரன்ஹீட். நமக்கு டிகிரி ஃபாரன்ஹீட் தானே கேட்டிருக்காங்க, கெல்வின்லேருந்து டிகிரி ஃபாரன்ஹீட்டை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ அதோட ஈக்குவலண்ட் ஃபாரன்ஹீட் வேல்யூ பார்த்தாச்சு. கரெக்டாக? ஸோ இதுதான் ஒய். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு இதுதான் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் என்னதுன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் த டெம்பரேச்சர் இஸ் 158 ஃபாரன்ஹீட், ஃபாரன்ஹீட்டில் கொடுத்து அதோட கெல்வின் கேட்டிருக்காங்க, அதோட ஈக்குவலண்ட்டான கெல்வின் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ தென் ஃபைண்ட் த டெம்பரேச்சர் இன் கெல்வின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம அதே இதுதான் யூஸ் பண்ண போகிறோம், அதே லீனியர் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். y is equal to 9 by 5 into x minus 273 plus 32 இதுதானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல y இருக்கிற இடத்துல நம்ம அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ y நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போது 158 கொடுத்துருக்காங்க. ஸோ 158 is equal to 9 by 5 into x minus 273 plus 32. இந்த ப்ராக்கெட்லாம் கரெக்டாக போடுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 32 வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு வர போகிறேன். ஸோ 158 minus 32 is equal to 9 by 5 into x minus 273.
ஸோ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 158 மைனஸ் 32 பண்ணிங்கன்னா 6 வரும், 2 வரும், 126 வரும். ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 273. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா இந்த 9/5 இந்த சைட் கொண்டு வரலாம். அப்போது வந்து 126 இன்ட்டு 5/9 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 273 இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து 3 டேபிள்ஸில் கட் பண்ணலாம். 3 3s are 9, 4 3s are 12, 2 3s are 6. அகைன் 3 டேபிளில் பண்ணுறப்ப 1 3 is 3, 4 3s are 12. ஸோ 14 இன்ட்டு 5 அப்படி போட்டிங்கன்னா 5 4s are 20, 2 கேரி, ஸோ 70 வரும். எக்ஸ் மைனஸ் 273 வரும். இப்போ இந்த டேர்ம் இந்த சைட் கொண்டு வந்துடலாமா? ஸோ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 70 ப்ளஸ் 273 வரும். ஸோ 273யை 70ஆல் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 343 வரும். ஸோ 343 அப்படின்றது என்னது? கெல்வின். இப்போ நமக்கு வந்து அதோட ஈக்குவலன்ட் கெல்வின் வேல்யூ கிடச்சிடுச்சு. நமக்கு ஃபாரன்ஹீட்டில் கொடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் அப்படி தானே கேட்டாங்க, ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துட்டு கெல்வினில் கேட்டாங்க. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து கெல்வினில் கிடச்சிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.